நிசா புயலண்ணா 83 84ஆம் ஆண்டு வந்தது. அதுக்கு பிறகு இப்பதான் 83ஆம் ஆண்டுக்கு பிறகு இதான் பெரும் ஒரு காத்து வெள்ள புயலா இருக்குன்னு. சின்ன கைப்பு தான் கிடக்கு என்ன எப்படி காத்து வீசுதுன்ற விஷயத்தை பார்த்தோம்னா ரைட். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரியான புயலும் காற்றும் அடிச்சிட்டு இருக்கு. இன்றைக்கு நாளைக்கு சரியாக புயல் அடிக்க போகிற கட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. எப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து நம்ம ஊர் பொற்பதி. அந்த இடத்துல வந்து சரியான வெள்ளம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீடியோலேயே பார்த்தீங்க வீடு ஃபுல்லாக சரியான வெள்ளம், எல்லாத்த வீட்லேயும் சரியான வெள்ளம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பொற்பதியை இன்றைக்கு சுற்றி பார்க்க போகிறோம், எங்களோட கடற்கரையை போய் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் எல்லாமே சுற்ற வர வீடு, சுற்ற வர வெள்ளம், சரியான புயல் காற்று அடிச்சிட்டு இருக்கு. நேற்றைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, புயலுக்கான எச்சரிக்கையை நான் கடலில் நேரடியாக மலையில் கொண்டு போய் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இப்போ வந்து சரியான மழை, சரியான காற்று அடிச்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டு ஃபுல்லாக வெள்ளம், வீடு வெள்ளம் தான். வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலை தான் எங்களோட பொற்பதி கிராமத்தில் நடந்துகிட்டுருக்கு. வாங்க நாங்கள் இன்றைக்கு போய் கடற்கரையும் பார்த்துட்டு என்ன சொன்னால் கடலும் குளமும் கொடுத்துட்டு இப்போ வெட்டி விட போகிறாங்க. என்ன சொன்னால் இங்கே ஊருக்கு மக்கள் சரியாக இருக்கலாம், அதை ஒரு கட்டத்தில் இருக்கணும். நாங்கள் போய் இந்த கடல் கரையிலையும் குளத்தை வந்து கடலுக்குள்ளே வெட்டி விட்டால் தான் இதுக்கு தண்ணி எல்லாம் வத்திடு. இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே வீடுக்குள் எல்லாத்த வீட்டுக்குள்ளேயுமே வெள்ளம் பூந்து சரியான ஒரு இடப்பெயர்வை தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். அதனால் வாங்க மறக்காமல் நான் கடற்கரை எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு எல்லா விடயங்களையும் நாங்கள் இந்த காணொலி உங்களுக்கு நான் இன்றைக்கு மழை காற்று அடிக்கக்கூட நான் உங்களுக்கு அந்த வீடியோ நேரடியாக கொண்டு உங்களுக்கு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் நீங்கள் முதலாவது வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களோட ஊர் இதான் ஊர் துவக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பொற்பதி வரவேற்கிற போட் இதான் எங்களோட ஊரினுடைய எல்லை. பாருங்க எங்களோட ஊர் எப்படி வெள்ளத்தால் புயலால் மூழ்கி போயிருக்குன்ற விஷயத்த இருக்கா பாருங்க. ஆனால் புயல் என்னமே புயல் அடிக்கல, புயல் அடித்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட பழைய காந்தி முன்பள்ளி, ஆரம்ப காலத்துண்ட காந்தி முன்பள்ளி மூழ்கிட்டு வெள்ளத்தில். ஏன்னா கொஞ்சம் வெள்ளம் வந்தால் உள்ளுக்குள்ளேயே போயிடும் மழை பெய்தா. எங்கே போகிறீங்க இந்த மலையக்க? எங்கே போகிறீங்க மலையக்க? எங்கே போகிறீங்க? அப்போ மாட்டியோ மழையில் பெய்யுது. வீரர்கள் நாள் என்று சொல்லி எழுதியிருக்காங்க எங்கட ஊரில். நல்லா நீட்டாக எழுதியிருக்காங்க, மாவீரர் நாள். இப்போ எங்கட ஊரில் குளம் வெட்ட போகிறாங்களாம், எல்லோரும் போயிட்டாங்களாம். பாப்பம் வாங்க அந்த குளத்தை வெட்ட போகிறாங்க. எங்களோட சாயப்பிரையும் இருக்கா, எட்டி பாப்பம்
ராயப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆலயத்தினுடைய வெள்ளத்தை பாருங்க, எங்களோட கோயிலுக்குள்ள எப்படி வெள்ளம் வந்து இருக்குன்னு சொன்ன விஷயத்த பாருங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. என்னென்னு சொன்னால் இது எங்களோட பொற்பதி இந்த நிலவரம் என்ன மாதிரி இப்போ போகுது? ஃபுல்லாக இப்போ கடல் வெள்ளம் வந்து இங்கே மூட போது போல் இருக்குண்ணே. சரியாக கடல் அடிக்குது என்னென்ன இப்போ இந்த இப்போ இப்படி வெள்ளம் நின்றா இப்போ இதை போக்காட்டுறதுக்கு என்ன வழி? இப்போ தண்ணி வட்டி விட போட்டாங்களோ? வெட்டி விட்டால் தான் ஊரில் சனங்க இருக்கலாம், மற்றபடி இருக்கவே இல்லாது. சரியான ஒரு இது தான். என்ன யார் உங்களோட வயதுக்கு அப்பா இது இப்படி முதலம் வந்திருக்கோம் ஏற்கனவே? அந்த நிசா புயலன்னு 83 84 ஆண்டு வந்தது. அதுக்கு பிறகு இப்போ தான் 83ஆம் ஆண்டுக்கு பிறகு இதான் பெரும் ஒரு காற்று வெள்ள புயலாக இருக்குன்னு. ரைட். இது இப்போ நான் கடற்கரை போய் பார்க்கலாமா? இல்லை குடையை கொண்டு போய் பார்க்கலாமா? நேற்று போனானப்பா போய் வெள்ளத்தை என்னப்பா சொன்னது மாதிரி இருக்க வெட்டி விடையில என்று சொன்னால் மக்கள் ஒரு தரமே இருக்க இயலாது. ஒரு கட்டம்தான் இந்த 86ஆம் ஆண்டுக்கு பிறகு இதானா முதல் தடவை இப்படி ஒரு காற்றும் வெள்ளமும் வந்திருக்கான். என்ன குளம் பட்டுறாங்க, குளம் பட்டுறாங்க. சின்ன கைப் தான் கிடக்கு. என்னென்ன யார் தரமலை இதுக்கு முதல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்? இதான் முதல் தடவை. இந்த அவர் சொல்லிட்டு போனார், அண்ணா இப்படி ஒரு அழிவு தன்னை பிறப்பிலேயே காண இல்லையா? என்னத்தை போட்டு இப்போ மழை குறைஞ்சோண்டு போகுது, மழை குறைஞ்சோண்டு போகுது. எங்கட எல்லாம் புயல்கள் நிற்கிது பாருங்க. அவங்க எல்லாம் இப்போ குளத்தை வெட்டி கொண்டிருக்காங்க. அவங்க வெட்டினா தான் குளம் போகும். என்ன பண்ணி நீ வெட்டினா தானே போகும் குளம். இந்த இவரா நேற்று அந்த தலை மறைஞ்சு நின்று கதைச்சவர். போட்டு மிஞ்ச இருக்கு. அவர் வந்து வேற இடத்துல கட்டியிருந்தா இப்போ காத்துக்கு என்ன அந்த எங்கட மைதான மண்டபத்தோட இருக்கிறதால கொஞ்சம் இழுத்து கட்டி கொண்டிருக்கு. இப்படி முந்தையாச்சும் வந்துச்சு அப்படி புயல் இது வரைக்கும் இல்லை. இதான் முதல் தடவையோ? இதான் வந்து எங்கட அந்த அன்னைய வயதுக்கு வந்து ரசாயன வயது கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேலே அவர் இதான் முதல் தடவையா இந்த புயல் வந்து தாங்க போட்டை வந்து எங்கட மைதானத்தில் வந்து கட்டி நிற்கிறது. நீங்கள் அன்னையாக பிறக்க முதல் இப்படி ஒரு புயலால் வந்திருக்கு மேம். ஆனால் இப்போ இதானா முதல் தடவையா? வீடியோட போட்டு பார்த்தா லைவ் பண்ணி கடற்கரை போகணும்னு சொல்லி பார்த்தாக்கா அது முடியலை. எத்தனை மழை இருக்கிறதால அள்ளி கொண்டு நிற்கணும். தண்ணி அள்ளி வழியால் ஊற்றி கொண்டு இருக்கணும். லட்சம் ஆனால் கூட நிப்பாட்டினபடியா அது கரவரை இந்த போட்டில் நான் கரவரை வளைக்கிறவர் அது சம்மாட்டி கூப்பிட்டபடியாக வந்து போட்டை வந்து இழுத்துட்டு இருக்கேன்.
என்ன புயல் என்ன கடக்கையிலையாம என்ன இதுக்கு மேலே ஏத்துறீங்களோ ஏ சொன்னா தென்பத்துக்குள்ள தண்ணி போய் நிக்கிறதால தென்பத்தை கவுட்டு விட்டு வைக்கணும் நாங்கள கம்பா தொழிலில் பத்திரமா பாதுகாத்துட்டு வீட்டை போய்க்கொண்டு வைக்கணும் எப்படி காற்று வீசுதுன்ற விஷயத்தை பார்த்தோம்னா முறவுல இன்றைக்கு நாங்கள் எங்களோட பெட்பதியின் நிலவரம் எப்படி நிலவரம்ன்ற விஷயத்தை பார்த்துருந்தோம். காத்தால் இப்படி ஊர் வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது, கடற்கரை தொழிலாளிகளை இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட தொழில்துறைகள் எல்லாம் பக்கத்துலேயே வந்து இந்த மைதானத்தில் வந்து வெள்ளம் மூழ்கி மைதானத்தில் வந்து எங்களோட தொழிலாளிகள் அத்தனை தொழில் உடைமைகளையும் வந்து இழுத்துருக்காங்க. கொண்டு வந்து போட்டு இன்ஜின் விலை எல்லாமே மொத்தமாக தொழிலாளர் கடற்கரையில் எந்த ஒரு பொருளுமே கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பொருளும் வந்து எங்களோட மைதானத்தில் இதான் எங்களோட செம்மீட்டர் கிளப் வந்து மைதானம் வந்து அந்த மைதானத்துக்குள்ள எல்லாருமே அந்த விலையை போட்டு எல்லாத்தையுமே போட்டுருக்காங்க. அடுத்த கட்டமாக அங்கே குளம் கட்டிட்டு அந்த குளத்தை நாங்கள் பார்க்கலாம். என்ன சொன்னால் கடுமையான காற்று மழையும் இருக்கிறதால அந்த நேரடியாக குளத்தை பார்க்க முடியாது. அந்த குளம் வெட்டி மழை நிற்குமா இருந்த அந்த குளத்தை முடியலாம். ஓகே உறவுகளை, நீங்கள் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ